ஆமென். ஆனா சொல்லப்படுது, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. ஆமென். அல்லேலூயா. இன்னும் பூரணமான பாதிக்கு வரல அப்படின்னு சொன்னா இன்னும் அவருடைய அன்புல நம்ம இன்னும் முழுமையா வரலன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, அங்க சாமுவேல் புத்தகத்தை வாசிக்கும் போது நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். மனுஷனுடைய விவேகம் அவனுடைய கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. நாம் மற்றவங்களை நம்ம குற்றமாவே நம்ம பார்த்திருந்தா நமக்கு சந்தோஷம் வராது, சமாதானம் வராது, நமக்கு நிம்மதி வராது, ஆசீர்வாதத்தை எந்த ஆசீர்வாதத்தையும் நம்மளால பார்க்கவே முடியாது. ஆனால் குற்றத்தை மன்னிப்பதுதான் அவனுக்கு மகிமை, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அவன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அவன் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்குன்னு சொன்னா அந்த குற்றத்தை நாம் மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, தன்னுடைய ஜெபத்துல கூட சொன்னார், தன்னுடைய அவங்க பரமண்டல ஜெபத்துல சொல்லும் போது சொன்னாரு, அப்ப சொன்னாரு, தன் பாவங்களை அவன் சொன்னார், தன் பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவதற்கு போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறத போல எங்கள் கடன்களை மன்னியும். அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் பாத்தீங்கன்னா அப்படி அந்த கடன்காரங்களவே மன்னிக்கிறோம். நம்ம வாங்கிட்டு ஏமாத்தினா கூட அவங்களை நம்ம மன்னிக்கணும். அப்ப நம்ம கடன்களை ஆண்டவர் மன்னிச்சிடுவாங்க. நம்ம அப்படி மன்னிப்பை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறது நம்ம மனசுலன்னு சொன்னா இன்னும் அவருடைய அன்பை பற்றி பூரணப்படலை அப்படின்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. அப்ப நீ குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை, மேன்மை வரும். நீ மேன்மைப்பட வேண்டும் என்றா ஒருத்தர் உடனே மன்னிக்கணும். இயேசு என்ன பண்ணாரு, காரி துப்பினாங்க. போர்ஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா போர்ஸ் அவர்களுக்கு எந்த அநியாயமும் இயேசு கிறிஸ்து பண்ணல. ஆனா அவரை வாரினாங்க, அடிச்சாங்க, காரி துப்பினாங்க, உருக்கிடத்தை போட்டாங்க, அவரை அவமானப்படுத்தினாங்க, வஸ்திரத்தெல்லாம் கூறு போட்டாங்க, சீட்டு போட்டாங்க, பலவிதமான அவரை நிந்தனையாக சொல்ல சொன்னாங்க. ஆனாலும் கூட அவர் என்ன பண்ணாரு, நாங்க செய்கிறது என்னது என்று அறியாதிருக்கிறாங்களே எங்களை மன்னியன்னு சொன்னார். அல்லேலூயா. நாம் மற்றவர்களை நம்ம மன்னிக்காத வருகிறோம், நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது, நம்மை மேன்மைப்படுத்த முடியாது, நம்மை சந்தோஷமாய் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து கனி கொடுக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது எசேக்கியேல் புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். 36ஆம் அதிகாரம். எசேக்கியேல் புத்தகத்தை இந்த வாசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வெளிப்படுத்தல் புத்தகத்தை வாசிக்கலாமே. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம், பிரகடன 22ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் அங்க சொல்றது, முதலாவது நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர்ல எனக்கு குறை உண்டு என்று சொல்றாரு. அப்ப ஆதியில இருந்த அன்பு இன்னைக்கு இருக்குதா? நம்ம யோசிக்கணும். ஆதியில இருந்த அன்பை கொண்டிருந்த ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர்ல எனக்கு குறை உண்டு என்று சொல்றாரு. அப்ப ஆதியில இருந்த விசுவாசம், ஆதியில இருந்த ஜெபம், ஆதியில இருந்த ஆண்டவரை தேடுவது, ஆண்டவருக்கு கொடுப்பது, அந்த ஆதியில இருந்த அந்த அன்பு இன்னைக்கு நமக்குள்ள இருக்குதா? அரசு சொல்றாரு, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை வெட்டாய் என்று உன் பேர்ல எனக்கு குறை உண்டு, ஆகையால் நீ என்ன நிலைமையிலே விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம எந்த இடத்துல விழுந்திருக்கிறோன்றதை நாம் அறிஞ்சு நாம் முதலாவது மனம் திரும்ப வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்ப மனம் திரும்பி ஆதியில செய்த கிரிகளை நீ செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அங்கேயும் பதிவு சொன்னா, அங்கேயும் பெர்கமு சபைக்கு சொல்லும் போது 16வது வசனத்தை சொல்றாரு, நீ மனம் திரும்ப, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் உன்னோட கூட யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே ஆதியில் இருந்த அன்பு என்ன பண்ணோம், நம்ம வெட்டோம். அதனால இன்னைக்கு மனம் திரும்பணும்னு சொல்லி ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிறார்.
ஆகவே முதலாவது நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆகவே பதிச்சுனா இங்க சொல்லப்படுகிறது எசேக்கியேல் புத்தகத்துல 36ஆம் அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம் வாசிக்கலாம். அங்க சொல்றாரு, உங்களுக்கு நமக்கு ஆண்டு எப்படிப்பட்ட இருதயம் கொடுத்திருக்காரா சொல்றாரு பாருங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்களுக்கு உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, இந்த சரீரத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்றாரு. அல்லேலூயா. நான் மனம் திரும்பும் போது நவமான இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறாராம். ஆமென். பைபிள்ல ஏராளமான இருதயத்தை பத்தி சொல்றாரு. கடின இருதயம், பொல்லாத இருதயம், அப்ப பாத்தீங்கன்னா லகுவான இருதயம், அப்ப பல இருதயங்களை குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப பாத்தீங்கன்னா அப்ப ஆண்டவர் இங்க சொல்றாரு, உங்களுக்கு அந்த மனம் திரும்பும் போது நவமான இருதயத்தை கர்த்தர் கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய் ஆவியை கட்டளிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து சரீரத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளிலே நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம உள்ளத்துல என்ன இந்த நவமான இருதயம் வரும்போது, அப்ப ஆண்டவர் அந்த புதிதான ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் போது, அந்த மனம் திரும்பும் போது புதிதான ஆவியை கொடுத்து கர்த்தர் என்ன பண்றாரு, நம்முடைய உள்ளத்துல அந்த ஆவியை வைக்கிறேன்னு சொல்றார். அல்லேலூயா. அந்த ஆவி நமக்குள்ள இருக்கும் போது அவருடைய கட்டளைகளில நம்ம நடக்கவும் அவருடைய நீதி நியாயங்கள் எல்லாம் அப்படி கை கொண்டு செய்யவும் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், அப்படி செய்வோன்னு சொல்றார். அல்லேலூயா. அப்ப அவருடைய நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றையும் நம்ம கை கொள்வதற்கு அவருடைய புதிதான ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆமென். உள்ளத்துல வைப்புன்னு சொல்றாரு. அததான் 2 கொரிந்தியர் 4:14 சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா உள்ளான மனுஷன்ல அந்த பலப்படத்துக்கு ஆண்டவர் உள்ளான இந்த ஆத்துமாவில உள்ளான மனுஷன் பலப்படணும்னு சொல்றாரு. 2 கொரிந்தியர் 3:4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க எடுத்தவங்க வாசிக்கலாம். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும். அப்ப உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற இந்த நேரம். அல்லேலூயா. அப்ப உள்ளான மனுஷன் என்ன பண்ணணும், பலப்படணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப புறமான மனுஷன் அழியணும், இந்த வெளி தோற்றங்கள் அழியணும். உள்ளான மனுஷன் என்ன பண்ணணும், நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். ஆமென். அதான் அந்த நவமான இன்பத்தை ஆண்டு கொடுத்து என்ன பண்ணாரு, அந்த மாம்சத்துல என்ன பண்ண அழகு எடுத்துற சரித்திர அந்த மாம்சத்தை எடுத்துற. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல தான் சொல்லும் போது 17வது வசனம் 18வது வசனத்துல சொல்லப்படும் போது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் என்ன செய்கிறது, இச்சிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாம். கலாத்தியர் 5:17. அப்ப இந்த ஆவி நவமான நம்ம மனம் திரும்பாத பட்சத்துல இந்த மாம்சம் என்ன செய்யணும்னா, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும். அந்த ஆவி கிரியை செய்யாதபடிக்கு என்ன பண்ணணும், மாம்சம் தடை பண்ணணும். நம்ம வளர்ச்சி அடையாதபடிக்கு, மகிமை அடையாதபடிக்கு, சந்தோஷமா வாழாதபடிக்கு, நம்ம தேவனால் உயர்த்தப்படாதபடிக்கு அதை தடுத்து நிறுத்தும் அந்த மாம்சம். சொல்றது மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்கிற இருக்கிறவைகளை செய்யாதபடி இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆவி நல்லதை செய்யணும்னு நினைக்கும், ஆனா மாம்சம் தடுக்கும். அப்ப பாத்தீங்கன்னா ஒன்றுக்கொண்டு 2 என்ன பண்ணுவான், விரோதிச்சு கொண்டிருக்கிறோம் சொல்ற. அதனால ஆவினால நீங்க நடத்தப்படுவீர்களானால் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் என்று